மார்கழி மாதம் எந்திக்கவே முடிய மாட்டேங்குது. இதில் வேறு பெரிய பெரிய குழம்பு என்னென்னு போடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன அதே டிப்பு தான். ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட கார்னரில் 3லேருந்து 9 வரைக்கும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எத்தனை ஹோல்ஸ் வேணாலும் போடலாம், கூட குறைச்சி போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களோட வாசலுக்கு அது எப்படி ஆஃப்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கோலமாவு வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. எனக்கு பெரிய வாசல் பெரிய கோலம் போடணுன்றதுக்காக நான் பெரிய பெரிய ஹோல்ஸாக போட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். காலையில் எந்திக்கிறீங்க, குளிக்கிறீங்க, டப்பாவை எடு, கோலத்தை போடுன்னு கடகடன்னு கோலத்தை போடுறீங்க. ஒரு இடத்துலேருந்து இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரசரன்னு எல்லா இடத்துலையும் பார்டர் கோலம் போடலாம். நல்லா பாருங்கள், நான் இடையில சின்ன சின்ன கோலம் தான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த பார்டரிங் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய கோலம் மணிக்கணக்காக போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும். நிமிஷத்தில் போட்டுடலாம். என்ன தெருவே உங்கள் வீட்டை தான் பார்த்து ஒரு 10 நிமிஷமாக நின்று ரசிச்சுட்டு போவாங்க. இது எப்படி முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு போவாங்க. இதை தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, கோலம்லாம் போட்டாச்சு. ஃபுல் வியூ பார்த்துடலாமா? அப்படியே பாருங்கள். ஃபுல் வியூ பார்க்கும்போது இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ அழகாக கோலம் போடலாமான்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் நடுவில் கொடுத்துருக்கிறது குட்டி குட்டி ஒர்க்கு தான். நல்லா டீட்டெயிலிங்காக பாருங்கள். இந்த கோலத்தை போட்டு காட்டுங்கன்னு வித்யபிரியா சிஸ்டர் சொன்னாங்க. போட்டு காமிச்சிட்ட சிஸ்டர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.